விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் புகுந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் பிறந்த வீட்டுக்கு நல்ல பொண்ணாகவும் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் முன்னாடி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறவங்களாகவும் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக பூக்கட்டுற தொழில் செஞ்சு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு ஒரு போராடிட்டு இருக்கிற ஒரு மருமகள் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற மீனா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற கோமதி பிரியா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருந்தாலும் மீனா முத்து கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சவங்களாக தான் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மீனா அப்படின்ற ஒரு மருமக நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மாதிரிலாம் ஏங்குற மாதிரி தான் அவங்க ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. மீனா கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்கவங்கள உண்மையான பேர் வந்து கோமதி பிரியா. இவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்களை பார்க்குறவங்க எல்லாம் கேரளத்து பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் கட் வந்து மலையாளி மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. கோமதி பிரியா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. இவங்க அப்பா வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்காங்க. அம்மாவும் வீட்டில் இருந்து சின்ன சின்ன தொழில்கள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கே வந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில வருடங்கள்லேயே அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. அதில் திரும்பவும் பழைய இடத்துக்கே போயிட்டாங்க. அவங்களால டெய்லி வேலை செஞ்சு டெய்லி சாப்பிடக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போது கோமதி பிரியாவுக்கு அவங்க வீடு, தம்பி, தங்கச்சி எப்படியாவது படிக்க வைக்கணும், அவங்க வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பே வந்திருக்கு. ஆனால் இவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால இவங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. 12லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பில் தான் பிஇயும் முடிச்சிருக்காங்க. அவங்க காலேஜ் சேர்மேன் வந்து எப்போவுமே சொல்லுவாராம், உங்களுக்கு நான் நிறைய பேர் அவர் ஃப்ரீ சீட்டில் வந்து படிக்க வச்சுருக்காரு. அதனால் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நிறைய பேரை வந்து இதே மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி கோமதி பிரியாவுக்கும் அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. நம்ம எப்படியாவது பாடுபட்டு நம்ம தம்பி தங்கச்சி மாதிரி இன்னும் படிக்க முடியாத பிள்ளைங்களை வந்து நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பிஇயில் நல்லா படிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து கோல்டு மெடலிஸ்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. அவங்க ஐடி ஜாப் ஒன்றும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் சேலரி இருந்திருக்கு. ஆனால் இது மட்டும் பத்தாது, நம்ம தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அவங்களுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை நிகழ்ச்சியில் வந்து ஒரு மாடலாக வர்றதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இவங்க எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாதவங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. சும்மா டிவியில் வந்துட்டு போகிறது தானே, சரி வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கிளம்பும்போது அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க சேலரியாக. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி பண்ண வந்தாலும் காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக திரும்ப அதே மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்கள விஜய் டிவி செட்டில் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னாங்களாம், நீ நடிக்க வரலாமே, உன்னோட ஃபேஸ் வந்து நடிகையுடைய ஃபேஸ் கட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து விஜய் டிவிலே நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற சீரியலில் தங்கச்சி கேரக்டர் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். திரும்ப இந்த சேலரி எல்லாம் இவ்வளோ நிறைய கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் ஐடி ஜாப் எல்லாம் பார்க்கணும், இந்த சினிமா துறையிலே வந்துடலாமே அப்படின்ற ஒரு ஆசையும் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு வர்மா அப்படின்ற டைரக்டர் பாலாவோட தயாரிப்பில் வந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு நடிப்பு அப்படின்றது வந்து சுட்டு போட்டாலும் வராது. இருந்தாலும் ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக அதை செய்கிறதுக்கான ஒரு டேலண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அதனால் வர்மா படத்தில் தான் பாலா அவங்க தான் இவங்களை மெருகேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவங்க என்னோட குரு வந்து பாலா சார் தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியா சீரியலில் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு கலர்ஸ் டிவியில். அதுக்கப்புறம் அந்த ஓவியா கேரக்டர் வந்து இந்த பொண்ணு நல்லா நடிக்கிறாள்ல, நல்லா பிடிச்சிருக்கு, நமக்கு வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு ரசிகர்கள் பட்டாளம் அவங்களுக்கு வந்து நிறையவே கிடச்சிருக்கு. அடுத்த வேலைக்காரன் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறுகிறாரு. எப்படியும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய சான்ஸ் தேடி இருக்காங்க. அப்புறம் தெலுங்கில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைச்சது சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிறதுக்கான சான்ஸு. இதில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸும் வந்துச்சு. அதே மாதிரி நல்ல நடிக்கிற திறமையும் இருக்குது அப்படின்றது வந்து இந்த சீரியல் மூலமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்துலேயும் சீரியல் பண்ணியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் டப்பிங் மலையாள சீரியல்லையும் இவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க.
இவங்க நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் வீட்ல வந்து நீ இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்பல் பண்ணல. ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பாவும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. அதனால தான் ஐடி ஜாப்ல இருந்து அவங்க சினிமா துறைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போதும் எந்த தடங்களும் இல்லாம இங்க வந்து நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க தம்பி, தங்கச்சியையும் வந்து நல்லா படிக்க வச்சிருக்காங்க. அவங்களும் பிகாம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிற நிலைமைக்கு அவங்களும் வந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்க அப்படின்றதான் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எப்போவுமே சொல்லுவாங்களா நமக்கு படிப்பு தான் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா படிச்சிருந்தாலும் இப்போ அவங்க சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக என்னோட படிப்பு வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க காலேஜ் சேர்மேன் வந்து சொன்ன மாதிரி நிறைய பேரை படிக்க வைக்கணும், எனக்கு அதுதான் ஒரு ஆசை. என்ன மாதிரி படிக்க முடியாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நான் வந்து கல்விக்காக உதவி பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறகடிக்க ஆசை சீரியல் மீனாவா உங்களுக்கு கோமதி பிரியாவை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் மீனா முத்து கேரக்டர் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.